ஓகே, இப்போ பைக்கு வந்து அண்ணா ஓடி பார்க்க போகிறார். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. எடுத்தோடனே கராச்சிக்கு தான் கொண்டு வந்து நாங்கள் அப்படி செக் பண்ணி பார்ப்போம் ஓடிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு பைக் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு எடுங்க. அப்படி இல்லைண்டா கராச்சியை கொண்டு போங்க எடுத்த உடனே. அப்போ தான் தெரியும். அதுவும் நீங்கள் எடுக்க பேசி எடுங்க, திருப்பி கொண்டு வருவோம் ஏதாவது பிள்ளை இருந்தால். எத்தனை மில்லி? 150 மில்லி 100 மில்லி வாங்கிட்டீங்க? ஹலோ, வணக்கம் டிஎம்எஃப். நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமராமேன் ஒரு பைக் எடுக்கிறார். முதல் முறையாக ஒரு பைக் கொண்டு இருக்கிறார், பல்சர் பைக். அதுவும் செகண்ட் ஹேண்ட் பைக். ஒரு அதாவது எப்படி சொல்கிறேன்னா லோ பட்ஜெட்லன்னு சொல்லலாம். அதாவது இந்த பைக் வந்து 3.5 எடுக்கிறார் கேமராமேன். அவர் சொந்தமாக ஒரு பைக் ஓடணுமெண்டா இருக்குது, நிறைய நல்ல ஆசை. அது பல்சர் எடுக்கணுமென்ற ஆசை. அந்த வகையில் இன்றைக்கு சாய்ந்த மருதில் பல்சர் எடுக்கிறார் 3.5. அந்த வீடியோ தான் நம்ம இந்த அப்போ போட்டு கொண்டிருக்கோம். இந்த பல்சர் இருக்கா வந்து பாருங்கள். இந்த பல்சரை காட்டுங்க. இந்த இருக்குது இந்த பல்சர் ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க, செஞ்சு நல்லா கொடுக்காங்க. 2 நம்பர் பைக் தான், 3.5. ஆனால் நிறைய இடத்துல எல்லாம் போய் பார்த்த இடத்த எல்லா இடத்தையும் விலை கூடையாக தான் இருந்துச்சு. இவருக்கு இந்த பைக் பிடிச்சதால் எடுக்கிறார். நம்ம இதை பற்றி ஒரு ஐயா ஓடி தந்தாங்க. அவரும் ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லுவார், கேட்போம். அவர் பைக்கை பார்த்தவர் எப்படி இருக்குண்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோமே. ஓகே, நம்ம கூட்டிகிட்டு வந்த ஐயா அவர் தான். நிறைய பைக்கெல்லாம் அவர் எடுத்திருக்கிறார். இவற்றை அனுபவத்தில் எப்படி இருக்குன்னு பைக் எடுத்து தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பேர் என்ன? ரெண்டு பேர் கே விஸ்வலிங்கம். விஸ்வலிங்கம் ஐயா. ஐயா, இப்போ நீங்கள் பைக் பார்த்ததில்ல, இந்த பைக் என்ன மாதிரி? 3.5க்கு இந்த பல்சர் பரவாயில்லையா? பைக்கில் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் நானும் பைக்கில் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதால எனக்கு கொஞ்சம் அனுபவங்கள் இருக்குது. இருக்கிற வகையில் நான் பார்த்தோம், கொஞ்சம் நல்ல லாபம்டான்னு சொல்லலாம். அதான் அது கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், ஒரு இன்னும் ஒரு வச்சு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம். கொடுக்கலாம். லாபம் நல்ல சைக்கிள், அது பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம் காசு. ஓகே, பார்த்ததுல நல்லா இருக்கு சைக்கிள். ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, நன்றியா, நன்றி. ஓகே, நம்ம வந்து ஐயாவை கூட்டிகிட்டு வந்து ஐயா தான் இதை பற்றி பார்த்தவர். நம்ம இதை பற்றி கேமராமேன்ட்டையும் கேட்புமே எப்படி இருக்காருண்டா, அவர் ஹாப்பியாக இருக்காரா என்ன மாதிரி இருந்து. நம்மளோட கேமராமேனை காட்டதே இல்லை இவ்வளோ காலமாக. நம்ம வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம், நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர் கேமராமேன். அப்போ நம்ம எவ்வளோ வீடியோ போட்டுக்கோம், எல்லாத்துக்கும் வினைக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்து தர அப்படி நிறைய சேவைகள் செய்கிறவர். இன்றைக்கு அவருக்கு ஒரு பைக் எடுக்க அதுலேயாச்சும் அவர் நம்ம முன்னுக்கு கொண்டு வந்து காட்டணுமென்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ ஒன்று போடுறோம். அதுவும் இந்த பைக் நீங்கள் இதை மாதிரி பைக்குகளுக்கு எடுக்கணுமெண்டா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு பண்ணுங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எங்கே என்ன ப்ரைஸில் பைக் இருக்குன்னு சொல்லுவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07504565009 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு இன்னும் கம்மியான ப்ரைஸில் வந்து பைக்கில் வந்து எடுத்து தருவோம். இது 2 நம்பர் இருந்தாலும் ஃபுல்லாக செய்திருக்காங்க. இதில் எந்த பிள்ளையும் இல்லை. 2 வருடத்துக்கு வந்து நம்ம எந்த பிள்ளையும் இல்லை, படிப்பாக ஓடலாம். ஒரு நியூ பைக் எடுத்த மாதிரி தான். ஃபுல்லாக இன்ஜின் எல்லாம் செஞ்சு அப்புறமா பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து அப்படி நல்லா லுக்காக இருக்குது இந்த பைக். நாங்கள் இந்த பைக் எடுத்த கடையை வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள். ஒரு சின்ன கடை தான், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பைக்குகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. உள்ளே வந்து இந்த பைக்கோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அதுவும் பெஸ்ட் ஓனர் பைக். இப்போ 2012ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டில் பெஸ்ட் ஓனர் பைக் எடுக்கிற கஷ்டம். இது வந்து பெஸ்ட் ஓனர் பைக். அந்த புத்தகத்தில் வந்து இருக்குது பெஸ்ட் ஓனர் பைக். 2012ஆம் ஆண்டு வந்தது. 2 நம்பர் பைக் தான், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. பைக்கை பற்றி சொன்னேன்னா பைக் ஒருக்கா பாருங்களேன் நீங்கள் எப்படி இருக்குண்டு. டயரெல்லாம் பாருங்கள், புது டயர் போட்டு தந்துருக்காங்க. டயர் எல்லாமே பரவாயில்ல. அடுத்ததாக ஃபுல் பெயிண்டிங், நல்லா பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பைக். முன்னுக்கும் டயர் எல்லாம் மாற்றிருக்காங்க. இங்கே பயப்படாமல் ஓடலாம். இது வந்து 2 நம்பர்லேயும் லாஸ்ட்டாக வந்த மாடல் தான் இது. இதுக்கு பிறகு வந்து எல்லாம் 3 நம்பர். ஓகே, நம்ம வந்து கராச்சி கொண்டு வந்து சேர்த்தாச்சு.
அந்த ஒயில வாங்கிட்டு போனேன். பைக் எடுத்த உடனே நாங்கள் கராச்சிக்கு வந்திருக்கோம். இங்கே ஒயில் மாற்றப்புறம் ஏண்டா அவங்க கடையில் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் தானே, எப்படி ஒயில் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒயில் வந்து சில்லறையாக வாங்கியும் ஊற்றிருப்பாங்க. என்ன ப்ரோ ஒயிலை காணவே இல்லை. பார்ப்போம், இன்னும் கலெக்ட் இல்லை, கலெக்டனோன்னு பார்ப்போம். ஒயிலை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. புது பைக் எடுத்து வந்துருக்கு தானே, கடையில் இருந்து எடுத்து வந்தோடியா. ஒயில் என்ன இதில் இருக்குன்னு தெரியல, என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் நம்மளோட அடார் எதுவும் வச்சுருக்காங்களா, அப்படி இல்லையா என்றதை பார்ப்போம். என்ன இல்லைண்ணா இது விட்டுக்காங்க, சொரியோ இல்லா பத்தி தான் இருக்குண்ணே. ஆ சொரியல் தான், அந்த தண்ணி விழுகிற மாதிரி லாமண மாதிரி எங்களுக்கு. நீங்கள் வந்து பைக் எடுத்தீங்களா, கடவுளில் செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்தால் ஒயில் மாற்றுங்க. ஏண்டா அவங்க ஒயில் மாற்றி தர மாட்டாங்க. ஒருவேளை சொரியோ இல்லை விட்டுருப்பாங்க, அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். எத்தனை மில்லி? 150 மில்லி 100 மில்லி வாங்கிட்டீங்க? எத்தனை சொல்லி சொன்னா பல்சர் கண்டு என்னது காப்பத்தில் வாங்க முன்னாடி சும்மா ஓகே, இப்போ பைக்கு வந்து அண்ணா ஓடி பார்க்க போகிறார். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. எடுத்தோடனே கராச்சிக்கு தான் கொண்டு வந்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்ப்போம் ஓடிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு பைக் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு எடுங்க. அப்படி இல்லைண்டா கராச்சியை கொண்டு போங்க எடுத்த உடனே, அப்போ தான் தெரியும். அதுவும் நீங்கள் எடுக்க பேசி எடுங்க, திருப்பி கொண்டு வருவோம் ஏதாவது போல இருந்தால். அப்படி சொன்னீங்களேண்டா தான் சரி. பாப்போம் ஓடிட்டு வந்து சொல்லட்டும். நிற்கும் பைக் வருது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓடி பார்த்துட்டு வந்திருக்காரு, பார்ப்போமே. இதெல்லாம் மொத்த டைமிங்கெல்லாம் பார்த்து ஒயிட் பார்க்குறது வந்து 3 நேரம் ஆகும். 3 நாள் வரும். திங்கள் வந்தா சரியா? திங்கள் வந்தா ஓகே டிஎம்எஃப். நம்ம இவ்வளோ நேரமே பைக்கை வந்து பார்த்துருப்போம். கராச்சியில எல்லாம் கொண்டு போய் அங்கெல்லாம் செட் பண்ணி எப்படி இருந்தது பைக்குன்னெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெக்கானிக் ஷாப்பில் இருந்த அண்ணா வந்து பைக்கை நல்லா ஓடி பார்த்தவர். ஓடி பார்த்துட்டு அவர் சொன்ன கருத்துக்களும் நாங்கள் இந்த வீடியோவில் போடுறோம், மறக்கா பாருங்கள். அப்புறமா ஐயா வந்தவர், ஐயா தான் இந்த பைக் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சவர். ஐயா, என்ன மாதிரி பைக் எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்து என்ன? பைக்கில் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. மெக்கானிக் ஷாப்பில் ஒன்று என்ன சொன்னாங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மெக்கானிக்கும் பார்த்துட்டு மூவிங்க நல்லா இருக்குது. சைக்கிள் வர நல்ல சைக்கிள். சைக்கிள் பிரச்சனை இல்லை. சின்ன ஒரு சேவ்ஸ் கொண்டு வரணும் வேண்டா. கால்குலேட்டர் ₹8 இதில் கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் அந்த வகையில் பார்த்து அதுக்கு பிற்பாடு நான் ஓடி பார்த்தேன்னா இதில் பெட்ரோல் எந்த வகையில் குறைவாக பத்துது இல்லை கூடுதன்றதை பற்றி அவர் விளக்கம் சொல்லுவார். சரி.
ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் இவ்வளோ நேரமே முக்கியமான ஆளை கூப்பிடல, நம்மளுடைய கமராமேன் கூப்பிடல, அவர்கிட்ட பைக் தான். கமராமேன் வாங்க, கமராமேன் இன்றைக்கு தான் காட்ட போகிறோம் பெஸ்ட்டாக. வாங்க வாங்க கமராமேன், எப்படி பைக் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? இவர் தான் நம்மளுடைய கமராமேன், வீடியோ எடுக்கிற, உங்களுக்கு தெரியும் எல்லா வீடியோவுக்கும் வந்திருப்பார். ஆனால் வீடியோவில் வரல, வீடியோ எடுக்கிறவங்க கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருக்கார். இன்றைக்கு அவர் ஒரு பைக் எடுத்திருக்கார். அப்போ அவருக்கு எடுக்கிற நம்ம நல்ல பைக் எடுக்கணுமென்றக்காக தான் நாங்கள் ஐயாவெல்லாம் கூட்டிகிட்டு போய், அப்புறமா இந்த பைக் எங்களுக்கு ஐயாவையும் கூட்டிகிட்டு போய், ஐயாவுக்கும் ஒரு டவுட் இல்லை. ஐயா சொன்னார் டவுட் என்ன, நம்ம கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து பார்ப்போம் என்ன பிள்ளை இருக்குண்டு. அப்போ நாங்கள் அங்கே கொண்டு போன இடத்த அவங்க சொன்னவங்க ஒரு நார்மலாக ஒரு மெக்கானிக் சர்வீஸ் போட்டால் போதும், மற்றபடி இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்குது. பெஸ்ட் ஓனர் பைக் தான் எடுத்திருக்கோம், அதுவும் 2 நம்பர் பைக் தான் எடுத்திருக்கோம். 2 நம்பர் பைக்லேயும் பெஸ்ட் ஓனர் ரெண்டைக்குள்ளே கொஞ்சம் அதிர்ச்சி தான். அப்போ நாங்கள் புக்கெல்லாம் செட் பண்ணி பார்க்குற நேரம் பெஸ்ட் ஓனர் பைக் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ரெண்டைக்கு ஒரு 4-5 பேர் இதால் கை மாறி இருக்கு வேணும் ஐயா. ஆமாம். ஆனால் இது வந்து பெஸ்ட் ஓனர் என்னக்குள்ள கொஞ்சம் நல்லா பாவிச்சிருக்காரு. ஆனால் பாவிச்ச இந்த சைக்கிள் இந்த நிலைமைக்கு, இந்த நிலைமையில் இன்ஜின் இருக்கிறது காரணம் வந்து அவரே வந்து பெஸ்ட் ஓனர்ன்றபடியா. ஆனால் மாறி மாறி வந்தால் தான் கொஞ்சம் சைக்கிளை வந்து பாவனை குறைவாக இருக்குது. பாவனை குறைவாலே அது வந்து சைக்கிள் எப்படி இருந்தாலும் பிள்ளையாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல சைக்கிள். மெக்கானிக் பார்த்துக்கிட்டா நல்ல சைக்கிள். கொஞ்சம் காவலாட்டரை செட் பண்ணி சின்ன ஒரு சர்வீஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு இந்த பெட்ரோல் பிரச்சனையை எந்த வீதம் 10 என்ன வீதத்தில் 10ன்றத அவர் சொல்லுவார். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. ஒரு பைக் எடுக்கிறீங்களா இருந்தால், நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறீங்களா, இவ்வளவு பிள்ளை இருக்கும். அதாவது நமக்கு வந்து தெரியாது, அதாவது ஓட தான் நமக்கு வந்து தெரியும் அதோட பிள்ளைகள். அப்போ நம்ம வந்து இவ்வளவு பிள்ளைகள் இதில் இருக்குது என்ன மாதிரின்னு பார்க்கணும்னா ஒரு மெக்கானிக் ஷாப்பை கொண்டு தான் தெரியும். அந்த வகையில் நாங்கள் கொண்டு போய் பார்த்ததில் எந்த பிள்ளையுமே இல்லை. அதில் வந்து சொல்லியிருப்பார், அதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் தான், அது எல்லாமே வந்து நார்மலாக ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே செஞ்சிடலாம், ஃபுல்லாக செஞ்சு கிளியர் ஆயிரும் பைக். ஓகே, நம்முடைய கேமராமேனுக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக ஓடுங்க, மெதுவாக ஓடணும், ஃபாஸ்ட்டாக ஓடப்படா. ஓகேயா? ஓகே அங்கே திரும்பி பாருங்க, இவர் தான் நம்மளோட கேமராமேன், மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.